கோவை மாவட்டத்திற்கு எந்த திட்டத்தையும் விடியா திமுக அரசு கொண்டு வரவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவை, பொள்ளாச்சி மற்றும் நீலகிரி ஆகிய மக்களவை தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் கோவை சென்னியம்பாளத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கூட்டத்தில் பேசிய கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி, கோவை மக்களவை தொகுதி வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன், பொள்ளாச்சி வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் அப்புசாமி மற்றும் நீலகிரி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரை அறிமுகப்படுத்தி இவர்களின் வெற்றி உறுதி என திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த தலைவராக காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, உரிமை பிரச்சனைகள், தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் தந்தவர், உரிமை பிரச்சனைகளை மீட்டெடுத்த ஒப்பட்ட தலைவி சிங்கநகர் தலைவி புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஆசி நம்முடைய 3 தம்பிகளுக்கு இருக்குது. அதே போல நம்முடைய பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, பொதுச் செயலாளர் அறிவிச்சு ஆசி தெரிவிச்சிட்டார். ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அத்தனை நிர்வாகிகள், பொதுமக்கள் எல்லாத்துடைய ஆசை அவருக்கு இருக்கு. ஆகவே வெற்றி பெறுவது நம்ம தான். களத்தில் யாருக்கும் பொதுமக்களுக்கு யாருக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். நம்ம தான் 3 பேர் எம்பி ஆகி நாடாளுமன்றம் செல்வது உறுதி. பாஜகவிற்கு 4% வாக்குகள் மட்டுமே இருப்பதாக கூறிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, 4% வாக்குகளை கொண்டு அண்ணாமலையால் வெற்றி பெற முடியுமா என கேள்வி எழுப்பினார். டம்மி இல்லையா, இதான் சொல்ல. சரி, அடுத்தது எடுத்துங்க. யாரு இன்னைக்கு அண்ணாமலை நிற்கிறார். அண்ணாமலை அவர் கரூரில் ஏன் நிற்கல, கரூரில் போனவர் நின்னார், நம்ம கூட்டணியில் நின்னார். இன்னைக்கு கரூரில் நிற்காம கோயம்புத்தூர் நிற்கிறார். கரூர் சொந்தூர், கோயம்புத்தூர் நிற்கிறார். சரி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரதிய ஜனதா கட்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுங்க, சோசியல் மீடியா அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை. போட்டி திமுக திமுக தான், அதெல்லாம் மாட்டுக்கருத்தில் எல்லாம் நல்லா விவரமானவங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும் என்ன பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது. அவங்களுக்கு 4% ஓட்டு இருக்குது. போட்டுங்க, ஒரு 6% கூட போட்டுங்க, 10% இல்லையா? 10% ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியுமா? அண்ணா திமுக எப்பேற்பட்ட கட்சி, எப்பேற்பட்ட கட்சி? அண்ணா திமுக உலகத்திலே 7வது கட்சி, இந்தியாவில் பெரிய கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17 லட்சம் உறுப்பினர்களை உருவாக்கினாங்க. புரட்சித் அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கினாங்க. எடப்பாடி அவர்கள் 2 கோடி உறுப்பினர் உருவாக்கி அமைச்சிருக்காரு. இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை கரூரில் போட்டியிடாமல் கோவையில் போட்டியிடுவது ஏன் என கேள்வி எழுப்பிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு கூட கோவையில் வாக்கு வங்கியே கிடையாது என்று விமர்சித்தார். யாரு இன்னைக்கு அண்ணாமலை நிற்கிறார். அண்ணாமலை அவர் கரூரில் ஏன் நிற்கல, கரூரில் போனவர் நின்னார், நம்ம கூட்டணியில் நின்னார். இன்னைக்கு கரூரில் நிற்காம கோயம்புத்தூர் நிற்கிறார். கோவை மக்களவை தொகுதியில் அதிமுக திமுக இடையே மட்டுமே போட்டி என்று திட்டவட்டமாக கூறிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, கோவையில் திமுக சார்பில் போட்டியிட வேட்பாளரே இல்லை என விமர்சித்தார். திமுக திமுக இங்கே கோயம்புத்தூர் ஆளை இல்லை போல் இருக்கு, அதான் சூழ்நிலை போல் இருக்குல்ல. வேட்பாளராக கூட தகுதி யாருக்குமே இல்லையான்னு தெரியலாங்க, இல்லை போல் இருக்கு திமுக. ஆகவே இன்றைக்கு நம்முடைய தொண்டர்கள் இன்றைக்கு விட்டுருவாங்களா, அதிகமாக வெறியோட வேலை செய்வாங்க. இத்தனை வாய்ப்பு கொடுத்து, சரி அது கரெக்டு. அவர் நம்ம ராமச்சந்திரன் கூட பக்கத்தில் வர முடியுமா? ஆகவே ஒரு கொள்கை இல்லாதவங்க, அதே விசுவாசம் இல்லாதவங்க. ஆகவே இன்னைக்கு திமுக அண்ணா திமுக போட்டி, அதில் வேட்பாளர் அங்கே ஒன்றும் இல்லை, டம்மி இல்லையா? கடந்த 3 ஆண்டுகளில் கோவை மாவட்டத்திற்கு எந்த திட்டத்தையும் விடியா திமுக அரசு கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, மக்களுக்கு எந்த நல்ல திட்டங்களையும் கொண்டு வராமல் திமுக எப்படி வாக்கு கேட்க முடியும் என கேள்வி எழுப்பினார். மாவட்டத்துக்கு
நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர் தான் பொதுவாக மாவட்டம் சொல்கிறது. இங்கே இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்ற இந்த மாவட்டங்களில் திமுக 3 வருஷம் என்ன பண்ணிச்சு சொல்லுங்க? 3 வருஷம் திமுக என்ன பண்ணுச்சு? 10 வருஷத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சு? நம்ம இன்றைக்கு 50 ஆண்டுகளாத வளர்ச்சியை நம்ம கொடுத்துருக்கிறோம். புறத்தில் அம்மா இருக்கும்போதும் எடப்பாடியார் இருக்கும்போதும் கேட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறோம். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அமைச்சராக, எம்எல்ஏவாக, மேயராக இன்னைக்கு எல்லாம் இருந்தவங்க இப்போ இருக்கிறாங்க. எல்லாமே அதிகமான திட்டங்களை கொடுத்துருக்குறோம். எல்லாமே எல்லா திட்டங்களும் நம்ம கொண்டு திட்டங்கள் 3 வருஷத்தில் ஒன்றுமே செய்யலையே. எதுவுமே செய்யாம எந்த தைரியத்தை திமுக ஓட்டு கேட்டு வர்றாங்க? நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய அத்தனை பேர் கூட்டணி சேர்ந்தவர்கள் நெஞ்ச நிமித்திட்டு காலர் தூக்கிட்டு ஓட்டு கேட்கிற உரிமை நமக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற கட்சிகள் தகுதியே கிடையாது. ஓட்டுக்கார தகுதியே இல்லை. எதுக்கு தேர்தலில் ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும்? எதுக்காக? மக்களுக்கு திட்டங்கள் தருவதற்கு. என்ன திட்டம் நீங்க கொடுத்துட்டீங்க?